பாண்டியாசங்களே மறுநாளையே பாண்டியராஜங்களே தாண்டவமே சங்கரி தாண்டவமே சங்கரி நாடமங்கல நாடக பூஜித நாடகமங்கல நாடக பூஜித நாடகமங்கல நாடக பூஜித நாடகமங்கல நாடக பூஜித சோம சிவ கௌரி சதானந்த வந்தே சிவ கௌரி சதானந்த தாண்டவமே சங்கரி சதா जगज्जननी सुगभानि कल्याणी जगज्जननी सुगभानि कल्याणी जगज्जननी सुगभानि कल्याणी मीनाची சொர்க்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி சொர்க்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி ஜகதனனி சுகபாணி கல்யாணி ஜகதனனி पांड्यकुमारी भवानी अम्बा शिवन पांड्य राजकुमारी अम्बा शिवन पंचमी परमेश्वरी पांड्यकुमारी भवानी अम्बा शिवन पंचमी परमेश्वरी वेदवरोंतरे जगज्जननी सुगभानि कल्याणी जगज्जननी பழமொன்று எந்தனைக்குத்தான் ஞான பழமொன்று எந்தனைக்குத்தான் பழனி மலை முருகா பழம் திருக்குமர பழமொன்று
கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனத்தினிலே இசைந்துருகும் மகமாகி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனத்தினிலே இசைந்துருகும் மகமாகி குலதெய்வம் மாகாளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனத்தினிலே இசைந்துருகும் மகமாகி சிரிப்பினிலே முத்துதிரும் தேவி என்றால் வாழ்வுயரும் சிரிப்பினிலே முத்துதிரும் தேவி என்றால் வாழ்வுயரும் நேரத்தாத நேரியெல்லாம் நெருப்பாக கொதித்துவிடும் நெருப்பாக கொதித்துவிடும் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனத்தினிலே இசைந்துருகும் மகமாகி வேண்டி நின்றால் வினைகளை போக்கிடுவாள் கடலுக்கு நீர் கொடுக்கும் தூயமழை கருமாறி கடலுக்கு நீர் கொடுக்கும் தூயமழை கருமாறி காலடிகள் கதிர் கொடுக்கும் அருமாறே கதிர் கொடுக்கும் அருமாறே கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனத்தினிலே இசைந்துருகும் மகமாகி இசைந்துருகும் மகமாகி இசைந்துருகும் மகமாகி. ஓகே நாமக்கல் வாப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாருங்க.
வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாருங்க தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க சிரிக்க வைக்க முடிக்க வைக்க இணையத்துக்கு ராஜா வந்தேனங்க சிரிக்க வைக்க செழிக்க வைக்க சிறை கோமாளி வந்தாருங்க அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாருங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாருங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாருங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாருங்க சிரிக்க வைக்க முடிக்க வைக்க சிரித்த கோமாளி வந்தேனங்க சிரிக்க வைக்க செழிக்க வைக்க திரையத்தூர் கோமாளி வந்தாருங்க அப்படி கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி 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 திரையத்தூர ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மாமாரு அத்தமாரு பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க போல அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க தம்பி மாதிரி தகச்சி மாதிரி பாருங்க தம்பி மாதிரி தகச்சி மாதிரி பாருங்க நீங்க தைவுடைய நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மாமாரு அத்தமாரு பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே ரவ குஸ்கா அருமையான சிக்கன் சாப்பாடு ஐயனார் ஹோட்டல் அருமையான ஏற்பாடு தெரிஞ்சு முதல்ல முன்னெச்சரிக்கை நான் நினைச்சேன் பொண்டாட்டி பாசத்தில் இருக்கான்னு ஆ, அம்புட்டும் காசு வேஷம் என்ன சொல்ற மனுஷன் வாழ்க்கை பணம் இருந்தால் தான் வாழ்க்கை பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு மரியாதை இல்லை அதை சொல்லு தயவு செய்து சொல்கிறேன் நல்லா சம்பாருங்க ஆ, நல்லா சந்தோஷமா இருங்க அனாவசிய செலவெல்லாம் பண்ணாமல் பொண்டாட்டி விளையம் பார்த்துக்கிறங்க முதல்ல ஆத்தாப்பனை பார்த்துக்கிறங்க ஆமா ஆமா தாய் தப்பன் தான் முக்கியம் ஆத்தாப்பன் சொல்கிறத முதல்ல கேட்கணும் கடவுள் அதுதான் உண்மையிலே அப்புறம் தான் தெய்வம் எங்கள் அப்பா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார் என்னன்னு தம்பி ஆடம்பர செலவு ஆ, வைக்கப்படாரா ஆ, அப்படிதான் நான் ஒரு இதில் நாடாட்டில் நடிக்கிறான் ஆ, யாரும் கார் வாங்கிடுவோம் ஆ. அப்படின்னு கார் வாங்கினா என்ன சந்தோஷம் தாங்க முடியலை என்ன புதுசா வண்டி வாங்கியிருக்கப்ல அப்போ கார் வாங்க சந்தோஷம் தாங்க முடியல ஆனால் எங்கள் அப்பா சொன்னார் வாங்காடா தேவையில்லாத வேலை வாக்காடா சரி எதுலேயும் போய் கஷ்டத்தில் மாட்டிக்கிறவாடா சிக்கல் அப்படின்னு சொன்னார் நாங்களே போப்பா நீ ஊருக்கு கார்த்திக் ராஜா பப்புன்னு ஓஹோன்னு சொல்றாங்க நம்ம கார்ல இறங்கினாத்தாப்பா நமக்கு மரியாதை அப்படின்னு ஒரு காரை வாங்கினேன் சரி நான் வாங்கின நேரம் சாதம் பாத்தலுக்குலேயும் ஒரு ஆள் சொன்னேன் என்னன்னு உனக்கு பங்குனி 4ஆம் தேதியிலேருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுதுரா சூப்பரா இருக்கு நீ பெரிய ஆளா ஆக போறடான்னு சொன்னேன் சரி சரி பங்குனி 4ஆம் தேதி தான் கொரோனா மயிரே வந்தது வாழ்நாள்லே மறக்க மாட்டேன் அப்பவே காரை வாங்கி அடுத்த வருஷமே வித்துட்டேன் நல்ல விஷயம் என்ன வச்ச நகை திருப்ப முடியல அது சரி ஏதாவது வருமானம் இருந்தா தானே வருமானம் இருந்தா தானே இவன் தான் வீட்டை விட்டு வெளியே போகப்படாங்கிறேன் ஒண்ணு ஆமா வெளியே போனாலும் பிரச்சனை உள்ள இருந்தாலும் பிரச்சனை வீட்டுக்குள்ள இருந்தா பொண்டாட்டி இருந்தாலும் இடைவெளி விட்டு இருக்க சொல்றேன் அதை சொல்றேன் நம்மளும் இடைவெளியில விட்டு தான் நிலைமையில இருக்கோம் எத்தனை பிள்ளை 5 உருப்படி வரும் கணக்கு அப்புறம் இடைவெளி விட சொன்னது அவர் கேப்பு விட சொன்னார் அவன் நான் கேப்புல இதான் வாழ்க்கையில் உண்மையிலே பணம் இருந்தால் தான் எல்லாருமே வாழ முடியும் தயவுசெய்து உங்களை கும்பிட்றேன் ஆத்தாப்பனை நல்லா கவனமாக பார்த்துக்கிறங்க அவங்க ஆசீர்வாதம் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருக்கும் அப்படியே இல்லைன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் அவங்க ஆசீர்வாதம் இருக்கணும் எப்போவுமே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊர் வீட்டில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணி தேவங்க நான் வளர்த்த ஆத்தாக்கோ வீட்டில் இருக்கால கிளம்பி வாங்கம்மா சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி புருஷன் தலையில 2 குடத்தை தண்ணியை ஊற்றிட்டு வாங்கம்மா இப்படியா சத்தம் கேட்கணும் ஆமா ஆமா பத்தியா நாடகம் ஏதோ சத்தம் போடுறாங்க ஓஹோ வருவா யார் வீட்டில் இருக்கலாம் வாங்க இந்த பனி காலத்தில் நாங்கள் வெள்ளை நாடகத்தை ஆரம்பித்தோம் 4 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடியும் ஏன்னா பனியில் நீங்கள் இருக்க முடியாது விஷ பனி நம்மளே உள்ளே இருக்க முடியல அவங்க உண்மை உண்மை
அதனால் எல்லாரும் வந்து அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை சொல்லி அந்த செண்பக சாத்தை ஐயனாரை வணங்கி கலைப்பணியை துவங்குவ பாதாள செம்பு முருகன் அது மாதிரி இது செண்பக சாத்தை ஐயனார். அந்த ஐயனாரை வணங்கி தவறாக படிச்சிடக்கூடாது, அதே பிரச்சனை. அன்னைக்கு நாடாத்து வந்த பூசி பொன்னமுறை பக்கம் புழுதி பட்டியான். ஆமாம், அன்னைக்குன்னு கலிய வருமானம் பப்புன்னு போட்டது. சரி, நான் அப்போத்தேன் நாடகத்தில் அரங்கேற்றம் பண்ணி அரங்கேட்டேன். வாரேன் புதுசு அனுபவம் வேற இல்ல இல்ல புதுசு. எனக்கு சும்மாவே கொட்டாய்க்குள்ளே கால் ஐயாறுது, மூத்தரம் ஓயாம வருது. ஓ, பயத்துல பேர் வாங்கணுமே, பேர் வாங்கணுமே. நாடகத்துக்கு திடீர்னு போறோம், எனக்கு காலையெல்லாம் ஆடுது. வர்த்த சங்கத்துக்கு வர்த்த சங்கம் சொல்லிட்டேன். அப்புறம் புழுதி பட்டினி இருந்துச்சு, அது என்ன சொல்லிப்பேன்னு உங்களுக்கு தெரியும், உறுதி பண்ணிக்க வேண்டியதா. அதனால எதையுமே நம்ம சரியா பார்த்து எதையுமே படிச்சாதான் பதட்டம். உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு துன்பப்பட்டு அரங்கத்துக்கு குறைஞ்சபட்சம் 20 ரூபாயா ஒண்ணுக்கு போயிருப்பேன். மூத்தரம் தெரிஞ்சு போச்சு. அது சரி, கோமாளி வந்துட்டேங்கிறது கொலைய நடுங்க பயம். மாப்பிள்ள ஏடா குடும்பத்துல பொண்டாட்டிக்கிட்ட எழுத்து பேச முடியல. ஆமா, ஏண்டா பொண்டாட்டிட்டு நம்ம பேச உட்காரியான்னு கேட்குறா. அப்போ ஒரு 5000 பேர் 4000 பேர் முன்னால இருந்து நம்ம பேசணும்னா எப்படி எப்படி காலு கை ஆடாம என்ன செய்யும்? அங்கேயே பொண்டாட்டியை கண்டாட்டி ஆடுது, ஒரு பொண்டாட்டியவே கட்டுப்படுத்த முடியல. அப்போ 5000 பேர் 4000 பேர்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம். அதனால அந்த ஐயனாரை வணங்கி கலைப்பணியை துவங்க அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீடு இருக்கின்ற நம்பூரணிப்பட்டியிலையும் கோவில்பட்டி மாவடி கோட்டை. உண்மையிலே இந்த நம்பூரணிப்பட்டி, கோவில்பட்டி, மாவடிப்பட்டி அந்த 3 கிராமத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணே 3 கிராமமும் சேர்ந்து இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. 3 கிராமம் சேர்ந்ததுக்கே எப்படின்னா இவ்வளவு கூட்டம்னா 4 கிராமம் சேர்ந்து அதை காட்டிலும் கூட இருக்கும். அதனால நீங்க கூட்டம் இருங்க போங்க, அது எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்க பேசுன 70,000 சுவாக கூட்டம் இருங்க போங்க, உங்க ஊர்ல வந்துக்கிட்டு அண்ணன் இருங்க, நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்ல எங்களுக்கு இது இல்லை. ஏற்கனவே நாங்கள் 10 ரூபா வாங்கிட்டு நீ பாக்கி இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த ஐயனாரை சாத்த ஐயனாரை வணங்கி செண்பக ஐயனார் குடும்பத்தோட நம்பூரணிப்பட்டி நம்ம வருவோம். இந்த குறைகள் எல்லாம் செண்பக சாத்தைய ஐயனாருக்கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் செண்பக சாத்தைய ஐயனார்கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, கவலை வந்த ஐயனார நினைப்போ. நம்மளுக்கு கவலை வந்த ஐயனார நினைப்போம். நாங்க குடும்பத்தோட ஏற்றி பாருங்க, அப்பதானே எங்களுக்கு பவர் ஏறுங்க. குடும்பத்தோட கோவிலுக்கு போவோம், குறைகள் எல்லாம் ஐயனார் கிட்ட சொல்வோம். காலோட கஷ்டப்பட்டு நடப்போ, காலோட கஷ்டப்பட்டு நடப்போ, கவலை வந்த ஐயனார நினைப்போம். நம்ம கவலை வந்த ஐயனாரே நினைப்போம். நாங்க குடும்பத்தோட கோவில்பட்டி வருவோம், நம்ம வருவோம். குறைகள் எல்லாம் செண்பக சாத்தையாய் ஐயனார்க்கே சொல்வோம். தொட்டில் கட்டுவோம், பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். நேற்று கடனை செலுத்தி நாம மணியும் கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம். பிள்ளை வரும் கிடைக்கிவிட்டால் ஓடிய பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். நேற்று கடனை செலுத்தி நாம மணியும் கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் ஐயா சாத்தையா ஐயனாரு கையிலே அழுகவரும் பொழுதவரும் ஐயா சாத்த
நம்ம ஆனந்தமா இருப்பதுமே ஐயனார் கையிலே. குடும்பத்தோட கோவிலுக்கு போவோம் போவோம், குறைகள் எல்லாம் ஐயனார் கிட்ட சொல்வோம். ஐயனாருதா, நிறைவேற்றி வைப்பதுமே சாத்தைய ஐயனாருதா. நடத்தி வைப்பார் ஐயனாருதா, நிலத்தையே நடத்தி வைப்பார் ஐயனாருதா. நம்ம அப்படி ஆட்டமாடி வாரார் ஐயா செண்பக ஐயனார் ஐயா. ஆட்டமாடி வாரார் ஐயா ஐயனாருதா, ஆதரிக்கும் தெய்வமுமே ஐயனாருதா. ஆதரிக்கும் தெய்வமுமே ஐயனாருதா. குடும்பத்தோட நம்பரன்பட்டி, கோவில்பட்டி, மாடிப்பட்டி வருவோம். இந்த குறைகள் எல்லாம் ஐயனகிட்ட சொல்வோம். வேட்டையாடி வாரையா ஐயனாருதா, வேதனைகளை தீர்ப்பதுமே ஐயனாருதா. வேட்டையாடி வாரைய ஐயனாருதா, வேதனையை தீர்ப்பவரும் ஐயனாருதா. வேட்டையாடி வாரையா ஐயனாருதா, வேதனைகளை தீர்ப்பதுமே ஐயனாருதா. ஆட்டமாடி வாரையா ஐயனாருதா, ஆட்டமாடி வாரைய ஐயனாருதா, ஆட்டமாடி வாரையா ஐயனாருதா. நாடக குழுவை அழைத்து வந்தது ஐயனாருதா. எங்களை இந்த நாடக பாட்டியை அழைத்துட்டு வந்ததுமே செண்பக ஐயனாருதா. குடும்பத்தோட கோவிலுக்கு போவோம் போவோம், நம்ம குறைகள் எல்லாம் ஐயன்கிட்ட சொல்வோம். நம்ம குறைகள் எல்லாம் ஐயன்கிட்ட சொல்வோம். நம்ம குறைகள் எல்லாம் ஐயன்கிட்ட சொல்வோம். பலே 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 பலே. நல்லா கைதட்டி 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 உற்சாகப்படுத்துங்க அன்பு உறவுகளே. கை தட்டினா பனி நேரம் கையும் தட்ட முடியாது. கை தட்டுவோம்னு என்ன இருக்கும், இந்த சூடான இடம், இந்த இடம், இந்த இடத்துக்கு அப்படின்னா கை போகும். நான் நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் ரசிக்கிறீன்னு தெரியும். உங்களை பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், எங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா கை தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும். அது சரி. உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூவேறிக்கும். கையை எப்படி வச்சு பார்த்தா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்குன்னு சொல்லித்தான் காலையிலே தூங்கி எந்திரிச்சு எல்லாரும் காலையில நடந்து போங்க வாக்கிங் போங்கன்னு சொல்றாங்களே. ஏன் பருத்தே கிடந்தோம்னா சோக மாதிரி ஆயிரும். அது சரி. இப்படி ரன்னிங்ல இருந்தோம்னா ரத்த ஓட்டம் சீராகும், சுறுசுறுப்பு உண்டாகிறது தான் காலையில நடக்கிறது. அது சரி. நானும் உடம்பை குறைச்சிரோம்னு காலையில நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடப்பேன். அந்த தலைவில் கோவிந்தன் ஒரு ஆள் பெட்டி கடை வச்சிருக்காரு. அங்கே ஒரு 4 போண்டா ஒரு காப்பி சாப்பிடுவேன். அங்கேருந்து வருவேன். இந்த தலைவில் சுப்பிரமணியன் ஒரு ஆள் போண்டா கடை வச்சிருக்கேன். சூப்பராக அங்கே ஒரு 4 சம்சா ஒரு காப்பி. இது என்ன வயிற்றுக்கு நடக்கணும்? அவன் சொன்னவன் நடக்கத்தானே சொன்னேன், போண்டா திங்கக்கூடாதுன்னு சொன்னேன். அவன் சொல்றவன் சொல்லணும்ல. அப்படியே நானும் அப்படித்தான். நான் நினைச்சேன் என்னடா நம்ம உடம்பு குறையலே, கோயிலுக்கு மாலை ஒட்டாது விரதம் இருப்போம். ஓஹோ, அப்ப நான் உடம்பு குறைஞ்சிரும் அப்படி நினைச்சு வராது. கண்டெல்லாம் சாப்பிடுறோம், கண்ட கழிவட்டை ஆகுது. நமக்கு எல்லாரும் கொஞ்சம் 2 வேலை தான், ஒரு வேலை வேற குறையும், ஒரு வேலையை குறையும், உடம்பு நமக்கு குறையும். நான் நினைச்சேன். சரி, காலையில சாப்பிட மாட்டேன், மதியம் சாப்பிட மாட்டேன். சரி, அப்புறம் நைட்டுக்கு இந்த ஐயப்பன் கோயில் பச்சனைக்கு போறோம். ஆமா, அஞ்சு பார்த்தா அடியே ஆத்தி ஐயப்பன் சாமி சொன்னோம்னா என்ன பலாரம், கொலக்கட்டை, வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, 7-8 வகை பொரியல், சாம்பார், ரசம், பாயாசம். ஓஹோ, நெருக்கி அடிச்சிடுறது. இந்த காலையில் சாப்பிட மாட்டேன், மதியம் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் சேமிச்சு மொத்தமாக அடிச்சுட்டேன். இப்படி இருக்கான்னு தெரியல. 3 வேளை சாப்பாட்டையும் இடையில சில நாள் மதியம் பச்சனை வந்துடுது. இதில் சாமி கன்னி சாமி சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை.
நம்ம 7-8 வருஷம் மாலை விட்டாலும் சொல்லிக்கிறது நான் கன்னிச்சாமி அப்படின்னு. அப்போத்தான் சுண்டல் கொஞ்சம் கூட வைப்பாங்க, வாழைப்பழம் வேணுங்கிறது முத கவனிப்பே கன்னிச்சாமிக்கிட்ட. கன்னிச்சாமி சாப்பிட்னா நமக்கு சந்தோஷம் தான். நிறைய ஆளு சாமிக்கு நேர்த்திக்கடலுக்கு மாலை வர நினைக்கிறியாக்கு. நீ வேற பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு ஒன்று என்ன பொண்டாட்டி பயந்துக்கிட்டா? ஆமா, என்ன பொண்டாட்டி அங்கே பயந்து? நம்ம வேலைக்கு போல பொண்டாட்டி மசூர்னா சோறு ஓடுவா. சரி, இதுனா 3 வேலையும் தெரியும். கோயில் அண்ணா கார்த்திகை பிறந்துச்சுன்னா முருகன் கோயிலில் அண்ணா ஆனா, ஐயப்பன் கோயிலில் அண்ணா ஆனா, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு ஆயிடுது. ஓம் சக்தி இடையில நேரத்து நேரம் சாப்பிடுறது எந்த ஆனால் இந்த அந்த சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன்ல. அவே ஐயால கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி 20ஆம் தேதி வர அவனுக்கு தான் திருவிழா. எப்படி சொல்றீங்க? ஆமாம், அங்கே அண்ணா ஆனா, இங்கே அண்ணா ஆனா, அங்கே காப்பு கட்டு, இங்கே காப்புன்னு இவங்களுக்கு தெரியும். 1ஆம் தேதி மாரியாத்தா கோயில் பொங்கல் வைக்கிறது. பாட்டை ஏதாவது சொல்லு, வீடியோவில் எடுத்து ஏதாவது பிரச்சனை பேரை சொல்லாம பேச. பொதுவா பேச, பொதுவா பேச. நம்ம எவனா சொல்லுவோம், நீ விளையாட்டுக்கு பேச விளையாட்டுல போய் உன்னை மாட்டி விட்டு இது ஏன்டா நம்ம பொம்பளை பிள்ளைலாம் இருக்கு. யூடியூப் வேற அந்த ஆளுங்க வேற கட் பண்ணாம போட்டு அவங்களுக்கு தெரியுமா ஆல்ரவுண்ட் தங்கராஜன் யாரு அவங்க தெரியுமா? இப்ப அந்த ஆளு வாட்ல போவா சொன்னதோட இங்க சொன்னேன். இப்ப நீ நான் சொல்ல அதை எடுத்து அந்த ஆள் நம்ம மேல ஏற்கனவே நம்ம 2 பேர் மேல குறியா இருக்கேன். எப்ப ஏன்னா தேவையில்லாம வாயில சனியனை வாயை கொடுக்குற இப்படித்தான் நம்ம போய் மாட்டிக்கிறது. அதான் சொல்லு. அதனால வாயை விட்டாலும் பிரச்சனை தான், நம்ம ரொம்ப வாழ்ந்தாலும் பிரச்சனை தான். வாழ்ந்தாலும் மனுஷன் நம்ம எப்படி இருந்தாலும் பிரச்சனை தான். நல்லா நாடகத்தில் சம்பாரிச்சு ஒரு காரை வாங்க, நம்ம சம்பாரிச்சு வாங்குற நகையை அடை வச்சு வாங்குறோம், வாங்கிடுவோம். நம்மளால பேச ஆரம்பிப்பேன் ஊரில். நாடகம் டெய்லி நாடகம்ல அந்த திமிரு 5000 10,000 அந்த திமிரு கார் வாங்கி ஓட்டுறோம் சொல்லுவேன். நம்ம கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி நகை அடை வச்சு எடுத்து நான் நமக்கு தான் சரி அதை விட்டு ஒரு மரியாதைக்காக காரை எப்படி சொல்லிட்டாங்கன்னு பைக் வாங்கி ஓட்டணும் வச்சு நம்மளால பேசுவேன். தம்பி கார் வாங்கினான்னா வண்டி தீவு வட்டிலையும் தூக்கிட்டு போயிட்டான், பைக்கில் வரேன்னு சொல்லுவேன். பைக்கை வச்சுட்டு நடந்து ஒன்றும் வச்சுக்கா தெளி ஊர் காசை திங்கவும் சுகர் கூடிருச்சு. நடந்துக்கிட்டே தெரியும். இவெல்லாம் சும்மா இருக்க முடியாதுங்களா? ஊர் காசுல வரி காலம்ல இதெல்லாம் வரும். ஒன்றும் நம்மளை வாழ விட மாட்டேன், சாக விட மாட்டேன். ஆனால் அதை கண்டு அவனும் சாக மாட்டேன். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி நம்ம எவனுமே கண்டுக்கிற நம்மளை ஒருத்தன் நோத்தான் சொன்னா திருப்பி பேசினா தாண்டா சண்டை. பேசுறேன்னா அவனே போயிட்டே இருக்க. அதுதான் பிரச்சனை. உண்மையில் நிறைய ஆள் தண்ணி போட்டு நிறைய அம்பக்கு பண்ணுவேன். அவனை வெட்டாமல் விட மாட்டேன். ஒத்தை இருக்கல பேச மாட்டேன். எனக்கு 5 பேர் பின்னால் டே அவனை குத்தா விட மாட்டேன். நீ விட்டுனே அம்மாவில் அப்போ வேகமாக பிடிச்சி இழுப்பேன். அண்ணே விடுனே, நீ என்ன விடுனே. அவன் விட்டவனா கப்பு சிப்புன்னு ஆயிடுவேன். சண்டை வர்ற நேருக்கு நேரம் அடித்து போதாத்தான் சண்டை. அதுவே நிறையா இருப்பார். இல்லை 10 பைசா புண்ணியம் இருக்காது. லாண்டி கல்லில் ஒன்றே தேய்ச்சி வேட்டி சட்டை ஒரு 3000 பணம் வச்சுருப்பேன். அது வாரத்துக்கு ஒரு 500 ரூபா முன்னால் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது. வெளியில் தெரியுற மாதிரி வெளியில் தெரியுது. இப்படி சட்டையை தூக்கி போகிறான்னு அர்த்தம். முண்டை 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம். பணம் வச்சுருக்கேன், எந்த பிள்ளையும் காமிக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கலாம், அனுபவப்பட்டிருக்கேன். நானும் இதே மாதிரி தான் தெரிஞ்சேன். அது இப்போ இருக்கான். நம்ம இருக்கையில் ஒழுங்காக இருக்கிற மாதிரி இருந்தோம்னா எப்போது நல்லா இருப்போம். அவ்வளோ நாளை ரொம்ப போட்டு அறுத்து குமிக்கிறேன்னு அண்ணே அப்படித்தான் தெரியுது. எனக்கே அறுக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு இப்போ கடுப்பாகாமல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அண்ணன் சொல்லிட்டாரு. அப்போ தான் காசு கொடுக்குறவு. மற்ற ஆள் பேசுன அண்ணன் பேச நமக்கு தேவை. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. ரைட். இந்த அண்ணன் கேட்டால அண்ணனுக்காக ஒரு பாட்டு போட்டுருமா? ஒரு தம்மாங்க போட்டுருமா? சினிமா போட்டு போடுவோமா? அண்ணன் அண்ணன் ஓரக்கார ஓரக்க போடுவோம். 5 ரூபாங்க. ஹலோ ஹலோ நாலுமே இருக்க மாட்டேன். உனக்கு என்ன ஏற்றன நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஏற்றணும். அவன் சொல்ல மாட்டேன். ஊமை மாதிரி வீட்டில் சங்கத்தை வந்து எண்ணெயை திட்டுவாங்க. சொல்ல மாட்டேன். தண்ணியை போட்டு எண்ணெயை போட்டு திட்டுறாங்க. நீ சொல்ல முடியும் அப்படின்னு தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா வாரே நின்னாலா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா உடக்கல ஓரத்தில்
ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன் உனக்கரை ஓரக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன் உன்னோடு நான் உன்னோடு சேரணும் கண்ணோடு நான் ஒன்றா சேரணும் நாளே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன் ஓரக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன் உன்னோடு நான் உன்னோ சேரணும் அதனால நான் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் அம்மோ தனனா 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 அதன் தனத்தன் தனனா 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 அதன் தனத்தன் தனனா ராப்பகல தூக்கமில்ல ஆசாத்தி ஒரு நினப்பு போர்த்தி படுத்தாலும் போகவில்லை ஓந்திருப்பு ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி ஒரு நினப்பு போர்த்தி படுத்தாலும் போகவில்லை ஓந்திருப்பு நீ இருந்த போது மடி நான் ஒரு பாட்டெழுத நாட்கள் பின்னால் மறைகிற பக்க வந்து அனல் பார்வே ஏனோ பார்க்கிற நீ இருந்தாடு மணி நிற்க ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறைகிறேன் பக்க வந்தாக்க ஆனால் பார்வையேனோ பார்க்கிறேன் ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஆனந்த நாட்டியமாடடி நதியில் ஆடடி கொழுங்க கொழுங்க ஆடடியோ கொழுங்க கொழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஆனந்த நாட்டிய ஆடடி நதியில் ஆடடி கொழுங்க கொழுங்க ஆடடியோ சூடடி மைனாவை போல மொழி பேசடி மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி மாப்பிள்ளையானே உன்னாலடி மகராசி கொஞ்ச கண்ணாலடி அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன ராஜா பெண்ணாட்டியோ ஆடடி நதிகள் ஆடடி குலுங்க குலுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அறிவாடியம்மா ஆனந்த நாட்டியமாடடி நதிகள் ஆடடி குலுங்க குலுங்க ஆடடியோ உனக்காகத்தானே நதியோட்டமே நாம் ஆட வேண்டும் களியாட்டமே உனக்காகத்தானே நதியோட்டமே நாம் ஆட வேண்டும் களியாட்டமே புதுமா பிள்ளை நான் தானடி புதுமா பிள்ளை நோண்டோனடி ஜெயபிரியா புதுமா பிள்ளை நான் தானடி நீ என்ன ராஜாவின் பெண்ணாட்டியோ ஆடடி நதியில் ஆடடி குலுங்க குலுங்க ஆடடியோ ராஜா புண்ணு ஆடியம்மா எங்க ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி குலுங்க குலுங்க ஆடடியோ குலுங்க குலுங்க ஆடடியோ பலே 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 மற்றும் என்ன கரத்தில் முன்னகரமாய் கைதட்டின 3 பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ன கரத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய குறையுதுண்ணே நல்லா இருக்கானா மைக்கு அது மட்டும் நல்லா என்ன கரத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா குறைஞ்சிருச்சே நல்லம்பால் சமுத்திரம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செண்பக
சாத்தையனார் ஆலய நம்பூரணிப்பட்டி, கோவில்பட்டி, மாவடிப்பட்டி 3 ஊரார்கள் தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வரும் தொன்று தொட்டு அது சரியா படிக்கணும்ல. அதுதான் நம்மள ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்த வாத்தியார் செத்து போயிட்டார். எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் ராசி. ராசி நம்ம அடியர்த்த வீடு என்னைக்கு நல்லா இருந்திருக்கு. அப்படி சொல்லாதயா, நல்லா இருக்கு. மாபெரும் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரும் பெருமாறி வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடிகள் தங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஒரு நடிப்பு செய்வேந்தன் அன்பு மாமா BA AA BA படித்துக் கொண்டிருக்கின்ற ராஜ நடிகர் அன்பு மாமா GS தமேந்தன் அவர்கள் இவருங்க வழியிலே வேலன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்மனை உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலபாணி அன்பு சோரி மன்னார்குடியைச் சேர்ந்து எஸ் அபிராமி அவர்கள் இவருங்க வழியிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி மேலப்பட்டுவை சேர்ந்த லோட்டஸ் டிவி புகழ் அன்பு தம்பி கே அஜித் குமார் அவர்கள் இவரங்க மடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும். வருடம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு பெட்டி வாங்கக்கூடிய ஒரே பெட்டி இன்னைக்கு தான் நம்ம ஊரில் நாடகம்னு இன்னைக்கு புதுசாக வாங்கி அண்ணனுக்காக ஒரு சோறா கைதட்டு கொடுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுவும் நம்ம ஊர் நம்பூரணிப்பட்டியில் தான் வாசிக்கணுமா. அது ரொம்ப சிறப்பாக வருடம் 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா. நான்லாம் ட்ரெஸ்ஸுக்காக ரொம்ப செலவு பண்ணுவேன். இதெல்லாம் 14 வருஷம் ஆச்சு. துவைச்சா ராசி போயிரும்ல. கோவில்பட்டியை சேர்ந்த DA அழகேசன் அவர்கள் வெங்கமணியை ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். என் பார்வையெல்லாம் பக்கத்து விட்டு பஞ்சவர்ண மக மேலதான் ஆறும். எது பக்கத்து விட்டு பஞ்சவர்ண மக மேலதான் என் பார்வை. அப்புறம் இங்கே புதுக்கோட்டையில் சரி நீ பேச வேணாம். ரொம்ப நன்றியா. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புனார்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இல்லந்தேடி புகழ் வெற்றி நாயகன் அன்புனார் மனவை சேர்ந்து DM பாரதி அவர்கள் இவரங்க வழியிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த அன்புனார் கஞ்சார். ஏன்னா காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். உண்மையிலே அதுதான் அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஏன் சுருக்கமாக முடிக்கன்னு தெரியும். நீங்கள் இப்போ ஆரம்பித்து விடிகிற வர வாசிக்கிறாள் அவ்வளோதான். நாங்கள் ஏதாவது ஒரு சீனில் நாங்கள் வந்து பேர் வாங்கிக்கலாம். அதில் தான் வாங்கணும். அதுவும் மட்டும் பத்தாமல் அதே மாதிரி அவங்க டயத்துக்கு நம்மளை அவங்க சரியாக அவங்க நம்ம ஆட்டில் பேச்சுக்கிட்டே தம்பி பப்புன் தம்பி நீங்கள் நடித்ததும் போதும் புலந்ததும் போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொல்லும்போது சொல்லு முன்னே நம்ம போயிடணும். அது போயிட்டோம்னா அது நமக்கு மரியாதை. ஆமாம் ஆமாம். அவங்க போச்சுன்னா அது அவ மரியாதை. நாள் உள்ளே போயிட்டு
பொம்பளை பிள்ளை வரைச்ச தயாராக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கே சப்ளையர் அன்பு மைத்தினர் மேலூர் அருகாமலை சர்வலைப்பட்டியைச் சேர்ந்து சூர்யா அவர்கள் விரங்கமலையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். சூர்யா வாரா வாரா பூச்சாண்டி பைக்கில வாரா பைக்கத்தான ஆட்டைய போட இருட்டுல வாரா. ரொம்ப சிறப்பாக கொஞ்சம் கையை தட்டுங்க. ஏன்னா நாடாம் பக்கம் வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தாலும் எங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்களும் உங்கள்கிட்ட காசை நாங்கள் வாங்கிட்டு கொடுக்காத மாதிரி நீங்கள் உட்காந்துருக்க பார்த்தா நம்ம என்னத்தான் நடிப்போம்மா உள்ளே போவோம்மா. கொஞ்சம் ஒரு உற்சாகம் தான். ஏற்கனவே பொண்டாட்டியோட சண்டை ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பு மாப்பிள்ளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடியதாலும் அன்புனார் இன்ப செல்வம் அவர்கள் விரங்கமல்லே தாளம் செய்ப்பார்கள். உனக்கு தான் எந்த கரைச்சலும் இல்லை. நாங்கள்லாம் நாடகத்துக்கு பெட்டி ஏற்றி மிருதங்கத்தை ஏற்றி ஆல்ரவுண்டை ஏற்றி நான்லாம் 2 பேக்கு, அந்த பேக்கு இந்த பேக்கு எல்லா பேக்கையும் ஏற்றணும். எல்லா பேக்கையும் உனக்கு எந்த பிரச்சனை ஊர்லேயே ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு பெட்டி எடுத்து வைக்கணும், ஒரு மிருதங்கத்தை எடுத்து வைக்கணும், தம்பி ஆல்ரவுண்டை எடுத்து வைக்கணும், நான் போய் என் பேக்கை தூக்கணும். தாளக்காரருக்கு அப்படி இல்லை. அது ஊருக்கார மாதிரியே பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு உட்கார வெளியே செஞ்சுருப்பாங்க. போடுங்கண்ணே. அதில் யாராவது அடையாளம் கண்டு நம்மளை அடித்தாத்த. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் தங்கராஜ் மாதிரியே ஒரு ஆள். அப்படியே ஊரில் ஒருத்தன் தண்ணியை போட்டு சண்டை ஓலை அரசர் சோதி நாடாக அருந்தாயி பக்கம். நான் தான் பப்புன்னு அதில் நாடகக்காரன் நம்ம ஆளு இறங்கணுன்னா எல்லாரும் இறங்க முடியான்னு அந்த ஆள். அவ்வளோதான். போய் கொட்டாய்க்கில் வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, ஏற்கனவே ஒருத்தர் 2 பேருக்கு சண்டை ஓடலை. அப்படின்னு போதையில் அடித்தவன் இவனே தெரியாமல் ஆல்ரவுண்டு தங்கராஜ் அடிச்சுட்டேன். நீ தாண்ட தாயின்னு கேட்டது அப்படின்னு. அவன் ஆள் தெரியாமல் அடிச்சு அவன் போயிட்டு அப்புறம் நாடாத்தையும் நிப்பாட்டிட்டான். ஒரு நிறைய வந்திருக்கான்னா ஒரு 10 கலைஞர் வாரம்னா யாரை ஊருக்காரன் நம்பித்தான் நம்ம வாரம். ஆமாம் ஆமாம். அந்த ஆளுகளே நம்மளை கூட்டி கொண்டு அடித்தா எப்படி நாடகம் நடத்துவான்? அடித்தவனா நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நமக்குள்ளே யாரும் நம்ம கலைஞருக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு 10 கல் நடிக்கலை. அப்புறம் நாடகத்தை நிப்பாட்டிட்டான். கண்டிப்பாக. அப்புறம் ஊருக்காரன் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நாடகத்தை மாற்றி வச்சாங்க. அதனால் தயவு செய்து உடனே சண்டை போடுங்க. இவனோட சண்டை ஓட்டம்னு தெரிஞ்சுட்டு அடிங்க. சம்மந்தம் இல்லாமல் அடிக்கிறாங்கடா. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். தயவு செய்து 2 பேரும் இந்திக்காரனை அருவா வச்சு வெட்டான்டா, பட்டா கத்தியை வச்சு கஞ்சா போதில்லை. இப்போ தாண்டா பார்த்தேன் இந்த வீடியோ. அவன் ஒன்றுமே என்னவோ விறகு வெட்டுற மாதிரியே வெட்டுறாங்கடா. இன்னும் வெட்டுறாங்க. அப்போ எதுக்கு வெட்டுறாங்க என்ன ஏது ஒரு மஜரும் தெரியலை. எவனாவது தவறு செஞ்சவனே ஏதாவது வழி ஒரு தண்டனை கொடுத்தா தானே எவனும் வெட்டாமல் இருப்பேன், சுரண்டாமல் இருப்பேன், நோண்டாமல் இருப்பேன். எதுவுமே இல்லை. நம்மளை போட்டு அடிக்கிறாங்க. என்ன எதுவும் ஒன்றுமே புரியல என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுக்கு மேலே பேசணும்னா ரொம்ப அறுக்கிறோம் சொல்லிடுவாங்க. உள்ளே போயிட்டு பொம்பளை படி வர சொல்லிடுவோம். அதனால் ரொம்ப சிறப்பாக செய்த இசை சகர் நண்டிகளுக்கு சிறந்த முறையில் சீன அமைப்பு வீரமாகாளி எம்மன் வண்ணத்திரேகம் உரிமை டி தேன்மொழி கையாட்டி புறாம்பட்டி நடு குடியிருப்பு ஓட்டு வீடு
எழுதியிருக்குல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணையத்துவங்கள் மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிவழி அமைப்பு தானே அண்ணே செந்தில்குமார் தானே செந்தில்குமார் ஒளிபரிக்கு போனேன் நல்ல செக்ஸ் பாட்டா விஷயங்காலில் போடுவேன் அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் ஏன் தப்பாக போட்டிருக்கா சிங்கப்பூர் புகழ் தானே ஆமாம் தப்பாக போட்டிருக்கா சென்னை புகழ் தானே அது புகழ் தான் அப்படி போட்டிருப்பேன் பார்த்தா வீட்டில் போய் பார்த்தோம்னா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் அது போயிடுது புதுகையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மார்கழி மாசம் மானே தேனே மாமே தானே பாடி பார்த்தேன்னா நாடகம் வலித கைதட்டின ஒரு நாள் அவங்க தான் காசு கொடுக்குறாங்க அதுக்கு தான் நான் அவளை பார்த்து ஓயம் இல்லைன்னா உள்ளே ஓடான்னு சொல்லிடுவாங்க அப்படி அண்ணன் நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பனாக ஜான நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் முன்னால் பபுனா அடிக்க காத்திருக்க அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அவளோடு அவளா விஜய் டிவி புகழ் கலக்க போவது யாரு திரைப்பட நடிகர் அன்பு மைத்தினர் மருதமணி அவர்கள் விரங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் நின்று உங்கள் அன்பையும் ஆசைப்பட காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமில்லை திணையத்தூரைச் சேர்ந்த கார்த்திகராஜா பபுல் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற மற்றும் எங்களது நாடகம் எங்கு நடந்தாலும் எனது பாசமிகு அன்பு ஒன்னார் அன்றைக்கெல்லாம் மெட்ராஸில் நாடகம் மெட்ராஸு கூட நாடகம் பார்க்க வரக்கூடிய எனது பாசமிகு அன்பு ஒன்னார் காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே ஜெகன் ஹோட்டல் பெரிய ஹோட்டல் எதிர்த்தாப்புலே அந்த ஹோட்டலில் நம்ம எவ்வளோ வசதி இருந்தாலும் என்ற அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னார் சிங்கப்பூர்ல இருக்கு இந்த நாடகத்துறையை அவர் முதல்ல பூ விற்றுட்டேன் அந்த நாடகம் வந்து பூ விற்றார் அந்த நாடகத்தை பார்த்து அதில் தான் சம்பாதித்தது உண்மையிலே தம்பி அதை வச்சுட்டு இந்த நாடகக்கலை என் மண்டை உள்ளவனால் நாடகக்கலை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்னு அங்கே எங்கு சென்றாலும் வரக்கூடிய எனது ஜெகன் ஹோட்டல் உரிமையாளர் அன்புனார் உங்கள் மாதிரி ரசிகர் இருக்க வர நாடக உலகத்தை இன்னும் 200 வருஷம் அழிக்கவே முடியாது உண்மையிலே எங்கு சென்றாலும் வரக்கூடிய ஜெகன் ஹோட்டல் உரிமையாளர் அன்புனாருக்கு இப்போ வரையில் கேட்டார் நம்ம நடிகருக்கு எதுவும் வாங்கிட்டு வருவா தம்பி எது சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் நான் ஒரே வார்த்தை அண்ணே உங்கள் அன்பு போதும் அதுதான் நமக்கு அவர் தேவைன்னா ஜெகன் ஹோட்டல் நம்ம பேரில் எழுதி வைப்பார் அப்படின்னு நினச்சிடாதே ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீ பாட்டில் காலையில் போய் அங்கே நிற்காம அண்ணே என்னண்ணே அப்படின்னு சொல்லிடாமே அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் எங்களது அழைப்பினை ஏற்று இங்கே ஒரு நிறைய பேர் நாங்கள் எங்களை பார்த்து நிறைய ஊர்லேருந்து ரசிகர்கள்லாம் வந்திருக்கின்ற இந்த நாடக குழுவையை பார்ப்பதற்காக நாடகத்தை பார்ப்ப அத்தனை ரசிகர்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணைய துவங்குகின்றோம் உள்ளே போயிட்டு பொம்பளைப்பள்ளி வர சொல்லுவோம் மற்றும் நம்பூரணிப்பட்டி கோவில்பட்டி மாவடிப்பட்டி ஊரார்கள் கோட்டி சேர்வை வெள்ளி சேர்வை குதிரை வெட்டி அம்பலம் வெள்ளி மாசப்பன் அம்பலம் மற்றும் இளைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த 3 கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் நமத்திற்கு நாடக அமைப்பாளர் அண்ணன் பெருமாள் நோட்டீஸில் போடல இந்த நாடகத்தின் நமத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் இணையதள புகழ் அன்புனார் உடப்பம்பட்டியைச் சேர்ந்த புராண புயல் அன்புனார் பல மாணவர்களை உண்மையில் அந்த சொல்லிக் கொடுக்குற அவர்கிட்ட காசு வாங்க மாட்டார் உண்மையில் அவ்வளோதான் கூட்டிகிட்டு போய் பாடம் சொல்லி கொடுத்து சாப்பாடு போட்டு சொந்த கை செலவு போட்டு அன்னை பெருமாள்ராஜன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அன்னை பெருமாள்ராஜனை தொடர்பு கொள்ளுங்க நாடகம் மட்டும் இல்லை ஆடல் பாடல் கிராம எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் குறைஞ்ச செலவுனா 50,000 கூடனா 60 70 1 லட்சம் நீங்கள் வாட்டில் இதை நீங்கள் வாட்டில் 30,000 நினச்சிடாமே நாங்கள் வாட்டில் நாடகம் நடத்திக்கிட்டு கொட்டாயில் நெருப்பு வச்சிடாமே குறைஞ்சன்னு அது கூடனா 1 லட்சம் வரை எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அன்புனாரு
தொடர்பு கொள்ளுங்கள். சிறந்த முறையில் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு அமைத்து தருவார். இது மாதிரி கலைஞரெல்லாம் அமைக்கணும்னா இப்போ சொன்ன மாதிரி சொல்லாமல் இதை திடீர்னு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க போல். அது மாதிரி 4 மாதம் 5 மாதம் இருக்கையில் சொன்னாத்தான் இது மாதிரி நாடக கலைஞரில் அமைத்து தர முடியும். நீங்கள் நாளைக்கு சிவராத்திரின்னா வெள்ளிக்கிழமை சொன்னீங்கன்னா சிவராத்திரி மாதிரியே இருக்குது நாடகம். கோமாளி வந்துட்டேன்னு சொல்லுவோம். கொட்டாய் பின்னா யாரும் நெருப்பு வச்சுருவாங்க. நாடகம் நடத்துறிய நாடகம். அதனால் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் முன்னாலே சொல்லுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கி நன்றி அன்றைய கலந்த பணக்கத்தை உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை என்ன பாட்டு படிக்கிறேன் தெரியல. மற்றும் எங்கள் நாடகத்தினை பிடிஏ கவரிச்செடுத்து கொண்டு இருக்கின்ற அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. அம்பாள் மீடியா, ஆதிசிவன் மீடியாவா, ஆதிசிவன் மீடியா, எனது கோமாளி ரசிகன், நாடக உலகம், அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைக்கு வந்து வணக்கத்தை தெரிந்து கொண்டு அன்னை விருப்பத்திற்காகவும் இந்த கார்த்திகை மாதத்திற்கு சிறந்த தெய்வம் யாருன்னா அந்த ஐயப்பனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஐயப்பன் பாடல் எனது சொந்த பாடல் மற்றும் இந்த பாடலுடைய வரி அன்புனார் இளங்கவி அருணன் இந்த பாடல் வரி அமைச்சிருக்காங்க. இசை அன்பு மாமா பிரபாகரன் அவர்கள், கர்ண பிரபாகரன் அவர்கள் இசையில் இந்த பாடல் நான் பாடிய பாடல். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனல் பாருங்க ஐயப்பன் பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை உங்கள் மத்தியிலே இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன் என்பதை தெரிவித்தேன். ஹலோ ஹலோ ஹலோ. கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா, உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா, 40 நாள் நோன்பு இருந்தோம் ஐயப்பா, உன்னை நாடி இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா, பிள்ளந்தி காத்தி தரும் ஐயப்பா, பிள்ளந்தி காத்தி தரும் ஐயப்பா, நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா, நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா, உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா, 40 நாள் நோன்பு இருந்தோம் ஐயப்பா, உன்னை நாடி இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா, இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா, பிள்ளந்தி காத்தி தரும் ஐயப்பா, பிள்ளந்தி காத்தி தரும் ஐயப்பா, வில்லாளி வீரனப்பா ஐயப்பா, நீங்க வில்லாளி வீரனப்பா ஐயப்பா, சாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம் தோம், சாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம் தோம், சாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம் தோம். கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா, உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா, 40 நாள் நோன்பு இருந்தோம் ஐயப்பா, உன்னை நாடி இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா. சந்தன வாசமப்பா சரணங்கள் கோசமப்பா, சபரியில் பாவங்களை தீர்க்க வந்தேனே, துளசியில் மாலையிட்டே துயர நீங்க வேண்டிக்கிட்டேன், துணையாயிருப்பவனே ஐயப்பா, நீயும் துணையாயிருப்பவனே ஐயப்பா, என்று சொல்லி ஆடி வந்தோம் பாவரையை வணங்கி வந்தோம், பெரிய பாதை காண வந்தோம் ஐயப்பா, பெரிய பாதை காண வந்தோம் ஐயப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா, 40 நாள் நோம்பிருந்தோம் ஐயப்பா, நாடி தேடி வந்தோம் ஐயப்பா.
காட்சி தந்தானே அம்பலநாதன் அவன் காட்சி தந்தானே படிகள் 18 இருமுடி அந்திக்கிட்டு அம்பலநாதன் அவன் காட்சி தந்தானே நெற்றியில் திலகமிட்டு நெய்யில் தீபமிட்டு நெற்றியில் திலகமிட்டு நெய்யில் தீபமிட்டு நீலி மலையானின் நேரில் கண்டேனே நெற்றியில் திலகமிட்டு நெய்யில் தீபமிட்டு நீலி மலையானின் நேரில் கண்டேனே மைசிகை வைத்தவனே வைமையில் தந்தவனே மைசிகை வைத்தவனே வைமைகளை தந்த காட்டுவழி பாதையில காவலுக்கு கற்பவர் வெட்டு போட்டு காண வந்தோம் ஐயப்பா வேண்டு வரும் தந்திடுவாய் ஐயப்பா சாந்தையில் மாலையிட்டோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா 40 நாள் நோம்பிருந்தோம் ஐயப்பா நாங்கள் 40 நாள் நோம்பிருந்தோம் ஐயப்பா உன்னை நாடி இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா உன்னை நாடு இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா பிள்ளேத்தி காட்டினர் ஐயப்பா விளையாடி காட்டினோம் ஐயப்பா வில்லாளி வீரனப்பா ஐயப்பா நீய வில்லாதி வீரனப்பா ஐயப்பா கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா ஐயப்பா உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா ஐயப்பா 40 நாள் நோம்பிருந்தோம் ஐயப்பா உன்னை நாடி இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா உன்னை நாடு இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா நாடு இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா அந்த ஒளிப்பாலைக்கு இந்த அது வேறையா சரி மொதல் டெஸ்ட்டு அது அப்புறம் பார்த்துக்கோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஆனால் இருந்தாலும் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்த்தது ரொம்ப கஷ்டம்தான் என்னம்மா அதான் பின்னாடி தொங்குது அது வந்து பேஷண்ட் தான் பின்னாடி தொங்கும் முன்னாடி தொங்கும் ஆண்டவன் படைப்பு அப்படி ஏதாவது பேசாதீங்க ஒரு கோவம் வந்துடும் ஏம்மா கொண்டையில் மட்டும் தானே ஏன் எங்கள் பேசாமல் இருக்க ஆரம்பிச்சிட்டீங்களா 2 வருஷமும் அந்த தொல்லையே இல்லாமல் நிம்மதியாக இருந்தே ஆரம்பிச்சிட்டியே நான் கிளம்புறேன் வாயா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இருங்க அமைதியாக இருங்க எல்லாம் ஒருத்தராக பேசுவோம் நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க முடியும் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இத்துடன் இந்த நாடகத்தை நாங்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக நல்லபடியாக எடுத்து வச்சு ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் நான் இனிமேல் தான் என் பணியை நான் சிறக்க வாயை பிடிச்சிருக்குது அத்தான் ஆரம்பிச்சிட மாட்டா அப்பா 2 வருஷம் ஆச்சு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் எங்கள் அத்தானை நீ தானே பார்க்குறேன் 3 வருஷம் 2 அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா வச்சுக்கோ ஒன்று மட்டும் நிச்சயக்குள்ள வச்சுக்கோ நம்ம நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா வச்சுக்கவா கவா 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 வச்சுக்கவா நம்ம நெஞ்சுக்குள்ள நல்லா இருப்பீங்க முத உங்க காலுக்கு இருக்கு எங்கயா கால்ல இருந்து ஒரே அலச்சாத்தான் முடியல அதனால முடியல என்ன முடியல நல்லா சந்திரன் பூஜையாச்சா என்ன பூசியாச்சா ஐயோ முடியலன்னா சொன்னேன் முடியலன்னு சொன்னேன் முடியலே சொல்லியா முடியல காதுல ஈட்ட காட்சி ஊத்து சரி சரி சரி
நீங்க பிச்சு புடிய பாத்துக்கங்க. எப்பயும் போல ஒழுக்கமா இருங்க. இல்ல ஒழுக்கமா இருங்க. அதைத்தான் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். வாய திறக்கப்படா. இல்ல அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உருகுதே உருகு. அந்த படல சிங்கர் மசாரே கொண்டு வரவா. மச்சான பாரடி பாட்டு பாட்டு மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி மாலரும் மாலரும் மணியும் வெட்டணும் வாங்கடி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி மச்சான பாரடி பிரியவா வாசிக்கிறது அது இருக்கணும். அப்ப கொஞ்சமாவது மாத்தி மாத்தி வாசிக்கிறது. இது போற மாதிரியா அதுவும் போகுது. எப்படி ₹1 தாரே ஒரு வடப்பதட்டு வந்தாரு. மிருகர் கற்பனை பண்றாரு. ₹1 தாரே ஒரு வடப்பதட்டு வந்தாரு. ஓட்டிக்கிட்டு வாங்க நம்ம ஓட பக்கம் போவோம்.
ஆளுதான் ஆடு. என்னைக்கு கோயிலுக்கு போறீங்க? கிரிவலம் போவீங்களே, எப்போ போறீங்க? போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வைக்கிறேன்னு சொல்லிப்பட்டு வைக்காமட்டா போறீங்க. ராசாவே, ராசாவே. என்னத்த மேபுல என்னத்த பின்னாடி குங்குமம் பயங்கரமா நம்ம 2 பேரும் பேசாம கராடத்துக்கு போகலாம். என்னங்க ஆச்சு? தொங்குடா தூக்கு போட்டு தொங்குடாவா எவள்? நான் அதான் ஆடிக்கிட்டு இருக்கேன். சேட்டையா உனக்கு? அது ஏற்கனவே தூக்கிதான் என்ன தொங்கிதான் இருக்கு? பேசாம இருக்கதான் முக்கியம். தூக்கிதான் வச்சு